வணக்கம். நாம் இன்று ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் ஒன்றான உஜ்ஜைன் மகாகாலேஸ்வரர் ஆலயத்தின் வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். அக்காலத்தில் உஜ்ஜைன் அவந்திகா என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. மோட்சம் பெற இங்குள்ள 84 சிவாலயங்களை வழிபட வேண்டுமா? ஸ்கந்த புராணத்தில் அவந்தியா காண்டத்தில் அவந்திகாவின் பெருமையை பற்றி கூறப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் அவந்திகாவில், அதாவது உஜ்ஜைனில், ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 4 மகன்கள் இருந்தனர். அனைவரும் சிறந்த சிவபக்தர்கள். அச்சமயம் அவந்திகாவை ஆண்ட அரக்க மன்னன் தூஷன் மக்களை மிகவும் துன்புறுத்தினான். மக்கள் அனைவரும் தங்களை காக்கும்படி அந்த பிராமணர்களிடம் அடைக்கலம் புகுந்தனர். தூஷன் பிரம்மாவிடம் பெற்ற வரத்தால் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்தான். அவனை எதிர்கொள்ள பிராமணர்கள் அனைவரும் சேர்ந்து சிவனை வேண்டி வேள்வி நடத்தினர். வேள்வி நடந்து கொண்டிருக்கும் பொழுது தூஷன் பிராமணரின் மகன்களை கொல்லும் பொருட்டு அங்கு வந்து வாளினை உயர்த்தினான். அந்நேரம் சிவபெருமான் பூமியை பிளந்து கொண்டு மகாகால் வடிவில் தோன்றி அரக்க மன்னன் தூஷனை எரித்து சாம்பலாக்கினான் என்பது வரலாறு. அது மட்டுமல்லாமல் பிரம்மா மற்றும் விஷ்ணுவிற்கு தன் மேன்மையை நிரூபிக்க வேண்டி அக்னி வடிவில் சுயம்புவாக தோன்றிய இடம் என்றும் கூறப்படுகின்றது. பிரம்மனே மகாகாலேஸ்வரருக்கு முதலில் இவ்விடத்தில் கோயில் எழுப்பினார். பராமர காலத்தில் நடந்த படையெடுப்பில் கோயிலை அழித்தனர். பின்னர் உதயாதித்யா மற்றும் நரவன்மன் என்பவர்கள் மீண்டும் இக்கோவிலை சீரமைத்தனர் என்று கூறப்படுகிறது. தெற்கு நோக்கி வீற்றிருக்கும் ஒரே ஒரு ஜோதிர்லிங்க ஸ்தலம் இதுதான். அது மட்டுமல்லாமல் இங்கு வீற்றிருக்கும் மகாகாலேஸ்வரருக்கு தினமும் அதிகாலையில் எரிக்கப்பட்ட சடலங்களின் சாம்பலை கொண்டு பஷ்மா ஆரத்தி என்னும் பூஜை நடத்தப்படுகிறது. இதுவே இங்கு நடத்தப்படும் பிரசித்தி பெற்ற பூஜைகளில் ஒன்று. அது மட்டுமல்லாமல் இங்கு ஸ்ரீராமரும் சீதையும் இத்தலை இறைவனை வழிபட்டதாகவும் கூறப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.